Hi friends, welcome to Indus Kitchen. இன்னைக்கு சொரக்காய் பருப்பு கூட்டு ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. சொரக்காய் பருப்பு கூட்டு ரெசிபிக்கு நான் பாசிப்பருப்பு, வெங்காயம், சொரக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு இந்த பாசிப்பருப்பை அரை கப் எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். சொரக்காவை தோல் சீவி இந்த அளவு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரில் நம்ம கழுவி வச்சுருந்த பாசிப்பருப்பு, சொரக்காய், ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1.5 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த குக்கர் லிட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது மூணு விசில் விடணும். நல்லா 3 விசில் விட்டு இதை இறக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு 1/4 முடி அளவு தேங்காய், ஒரு பச்சை மிளகா, அரை ஸ்பூன் அளவு ஜீரகம், இது மூணையுமே சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த பாசிப்பருப்பு, இந்த சொரக்காய் இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு இதில் 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இதில் அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை வத்தல் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்க விடுங்க. இந்த பாசிப்பருப்பு கூட்டு நம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சாதத்தோட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சொரக்காய் கூட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் வேறு ஒரு பாத்திரம் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கடுகு, பட்டை வத்தல் இது எல்லாத்தையுமே இந்த கூட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டு எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த தாளித்து வச்சுருக்கதையும் நம்ம சேர்த்தாச்சு. இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நேரம் ஆக ஆக கெட்டியாகும். பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த சொரக்காய் கூட்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.